ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து டைம் அண்ட் ஒர்க் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஏ அண்ட் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். பி அண்ட் சி அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். சி அண்ட் ஏ அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர். இங்கே என்ன நம்மள்கிட்ட கேட்குறாங்க, மூவரும் சேர்ந்தும் மற்றும் தனித்தனியாகவும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஏ அண்ட் பி 12, பி அண்ட் சி 15, சி அண்ட் ஏ 20. இங்கே நம்மள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஏபிசி 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க, ஏபிசி தனித்தனியாக எவ்வளோ நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏஎன்பியோட ஒரு நாள் வேலையை நமக்கு தெரியும், அது என்னது 12, 1/12. அடுத்து பிஎன்சியோட ஒரு நாள் வேலை 1/15. சி அண்ட் ஏவோட ஒரு நாள் வேலை 1/20. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடியலாம்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ. அப்படியே தான் இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணுங்கள். 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20. இங்கே 2A 2B 2C இருக்குது. இப்போது 2 காமனாக நம்ம வெளில எடுத்துக்கலாமா, 2A ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இங்கே 12, 15, 20. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும், 60 வரும். சரியா? இப்போது 12 × 5 என்னது 60, 15 × 4 60, 20 × 3 என்னது 60/60. இங்கே 60 எப்படி வந்துச்சு, 12, 15, 20. நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 60 வரும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 12/60. இந்த பக்கம் என்ன இருக்குது, 2A ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது. இது அடித்தா நமக்கு என்ன வரும், 1/5 வரும். இங்கே மல்டிப்ளை இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும், 1/10. இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதோட 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை செய்து முடிப்பாங்க, 10 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. சரியா? இப்போது இது நமக்கு கிடச்சிச்சு. இப்போ தனித்தனியாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். எப்படி, ஏ அண்ட் பி சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்க, 12. அப்போ 1/12 இங்கே இருக்கா. இப்போது இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சி எத்தனை நாளில் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். சரியா? இப்போது ஏ ப்ளஸ் பியில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/12 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1/10. இது இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், சி இஸ் ஈக்குவல் டு 1/10 மைனஸ் 1/12. 10க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 120. சரியா? இப்போ இங்கே 12 மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 10 மல்டிப்ளை பண்ணணும் பை 120. ஸோ 2/120 அடித்தா என்ன வரும், 60. அப்போது சி தனியாக எத்தனை நாளில் செய்து முடிப்பாங்க, சி மட்டும் 60 நாளில் செய்து முடிப்பாங்க. அதே மாதிரி ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏவுக்கும் பிக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள்.